tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already ஆனா இங்க பாரு, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு. இந்த பாக்ஸ் நான் மறந்தே போயிட்டேன். இதுக்குள்ள நிறைய வேடிக்கையான ட்ரெஸ்ஸுங்க இருக்கு. இத போட்டுக்கிட்டா தமாஷா இருக்கும். எனக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஏய், இங்க பாரு, என் மூக்கு எவ்வளவு வேடிக்கையா இருக்குன்னு. ஏய், லியோவை பாரு. இந்த கண்ணாடி எனக்கு சூட் ஆவற மாதிரி இல்லல. ஹாட் டாட், இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. 4th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன்ல இருக்கிற மேரி மட்டும் இப்போ உன்னை பார்த்தா அவ உன் பின்னாடி சுத்துறதே நிறுத்திடுவா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா அவ என் பின்னாடி சுத்தல. அவளுக்கு என் புத்திசாலித்தனம் பிடிச்சிருக்கு. அதோட அவளோட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றதும் பிடிச்சிருக்கு. இம்மா பொய் சொல்லாத பின்ன ஏவோ உன்கிட்ட மட்டும் எப்பவும் டாட் இந்த ஹோம்வொர்க் எப்படி பண்றது கொஞ்சம் சொல்றியா? எனக்கு இது புரியவே இல்ல. நீ உண்மையிலே பெரிய புத்திசாலிதான். ஹோம்வொர்க் பண்றதுக்கு உதவுறது ஒண்ணும் தப்பு இல்ல. அப்படி சொல்லி தரதால நமக்கும் அறிவு அதிகமாகும். அதனால தாராளமா சொல்லி தரலாம். ஆமா, இப்படிதான். டாட், நீ என்ன பண்ற? விட்டா அவனே நினைச்சு என் மேல படுத்து தூங்கிடுவ போல இருக்கு. அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க, அவன் வருத்தப்படுவான். டேபிள் ஒளிஞ்ச மாதிரி ஒரு நாள் உன் மண்டையை உடைய போது பாரு. போது நிறுத்துங்க. டாட நம்ம ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டோம். இப்போ நான் டாட சமாதானப்படுத்த டைனியோட கதையை சொல்ல போறேன். யார் அது டைனி? டைனிங்கிறது அவனோட உண்மையான பேர் இல்ல. அவனோட அண்ணங்க அவனை கிண்டல் பண்றதுக்காக வச்ச பேரு. சரி, அதை விடுங்க. ஒரு நாள் அவங்களோட அப்பா இறந்து போயிட்டாரு. அப்ப அவங்க அம்மா டைனியோட அண்ணன்களை கூப்பிட்டு பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க அப்பா உங்க மேல நிறைய பாசம் வச்சிருந்தாரு. அவருக்கு சொந்தமான சொத்துக்கள், நிலங்க, மிருகங்க எல்லாத்தையும் உங்க 2 பேரும் சமமா பிரிச்சு எடுத்துக்க சொன்னாரு. அப்ப என்ன பத்தி? ஓ, என்ன மன்னிச்சிடுச்சல்லோ. உங்க அப்பா உனக்கு நீ எதுவுமே கொடுத்துட்டு போகல. அப்படின்னா எனக்கு எதுவும் இல்லையா? நீ மனசு தளர விடாத. நீ ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். தைரியமா வெளி உலகத்துக்கு போ. அப்படின்னா நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? உனக்கு தேவையான சாப்பாட்டையும் வேலையையும் நீயே தான் தேடிக்கணும். ஏன்னா உனக்காக இங்க எதுவுமே இல்ல. ஒரு நிமிஷம், நான் மறந்துட்ட. உனக்காக ஒண்ணு இருக்கு. நம்ம கொட்டகையில 3 கால் இருக்கிற குதிரை இருக்குல்ல, அது உன் அண்ணன்களுக்கு வேண்டாமா? அத நீ உன் கூட எடுத்துட்டு போ. அது உனக்கு துணையா இருக்கும். உனக்கு அதிர்ஷ்டமும் அடிக்கலாம். ஜாக்கிரதையா இரு. அம்மா, உங்களை பிரிஞ்சு போறது எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி 3 கால் குதிரை மேல பயணம் செஞ்சதே இல்ல. கொஞ்சம் குனி என்னால ஏற முடியல. இனிமே நம்ம 2 பேர் தான் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்தா, இது உன் அப்பாவோட தொப்பி. இது உனக்கு கொடுக்க சொன்னாரு. ஓ, நான் இததான் எதிர்பார்த்தேன். சரி, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் வரேம்மா. பை பை. பாத்தியா, கடைசில அவனுக்கு மிஞ்சினது 3 கால் குதிரையும் ஒண்ணுத்துக்கும் ஆவாத அந்த தொப்பியும் தான். எதையுமே குறைவே எடுபடக்கூடாது சகோதரர்களே. நான் அதிர்ஷ்டத்தை தேடி வெளி உலகத்துக்கு போறேன். அப்படியா? உன் அறிவுக்கு ரொம்ப நன்றி. இந்தா, உன் அண்ணன்களால உனக்கு கொடுக்க முடிஞ்ச பரிசு. இதை எடுத்துட்டு போ. தயவு செஞ்சு திரும்பி வந்துடாத. பாத்து ஜாக்கிரதை. இப்ப நாம என்ன பண்றது? இங்க இருந்து திரும்பி போக கூட எனக்கு வழி தெரியாது. உனக்கு ஏதாவது யோசனை தோணுச்சுன்னா சொல்ல. இது அற்புதமா இருக்கு. இந்த வழி நம்மள எங்க கூட்டிட்டு போகும் தெரியாதே. இங்க இவ்வளவு பூனைங்க இருக்கே. இங்க இருக்கிற எல்லா பூனைங்களுக்கும் வணக்கம். இதுங்க எல்லாரையும் நான் தான் வளர்க்குறேன். கொஞ்சம் கிட்ட வந்து நீ யாருன்னு சொல்ல முடியுமா? எனக்கு வயசாயிடுச்சுல்ல, அதனால தூரத்துல இருக்கிற எதையும் என்னால சரியா பார்க்க முடியாது. பரவாயில்ல பாட்டி, அதனால என்ன? என்ன பத்தி நானே சொல்லிக்கிறேன். என் பேர் வேல். ஆனா என்ன டைனின்னு கூப்பிடுவாங்க. என்ன டைனியா? நல்ல பேரா இருக்கு. சரி சொல்லு டைனி, நீ எதுக்காக இங்க வந்திருக்க?
எங்க அப்பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அதுவும் இல்லாம சொத்துக்கள் எல்லாம் என் அண்ணாக்கு கொடுத்துட்டாரு. அதனால எங்க அம்மா இந்த குதிரையை கொடுத்துட்டு ஏதாவது வேலையை தேடிக்க சொன்னாங்க. உனக்கு இங்க குடுக்கற அளவுக்கு எந்த பெரிய வேலையும் இல்ல டைனி. ஆனா நீ விரும்புற வரைக்கும் இங்கேயே தங்கிக்கலாம். கண்டிப்பா பாட்டி, நான் இங்கேயே தங்கிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீ என்னோட பூனைகளை பாத்துக்கணும். எல்லாத்தையும் நீதான் பராமரிக்கணும். பாட்டி, எனக்கு உங்க பூனைங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, அதுங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க, சாதுரியமா நடந்துக்குங்க. நீ அதுங்களை கூர்ந்து கவனிச்சா அதுங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். பாட்டிமா, எனக்கு உங்க பூனைங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு சூரிய வெளிச்சத்தை சுத்தமான காத்தி பார்க்க முடியல. ஓ அப்படியா? எவ்வளவு நாளா நீ எங்க கூட இருக்க? 1 2 3 வருஷங்களா? நீ எனக்கும் என் பூனைகளுக்கும் பெரிய உதவியா இருந்திருக்க. இப்ப நீ விருப்பப்பட்டா போகலாம். ஓ நிஜமாவா? நான் இங்க இருந்து போலாமா பாட்டி? ம். ஹே, இங்க வா 3 கால் குதிரையே, நாம இப்ப போலாம். நேரம் இல்ல நண்பா. நாங்க போயிட்டு வரோம் பாட்டி. நான் உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன், அத வாங்காம நீ போக கூடாது. அது உன் உழைப்புக்கான பரிசு. இது ஒரு தங்க காசு, வாங்கிக்கோ. இது உன்னோட சம்பாத்தியம். என்ன தங்க காசா? ரொம்ப நன்றி பாட்டி, என்னால நம்பவே முடியல. கடவுளே, என் மேல கருணை காட்டுங்க, சாப்பிட ஏதாவது உதவி பண்ணுங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒண்ணு கடவுள் இல்ல. என்கிட்ட தங்க காசு மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. என்னது, எனக்கா? நீங்க தங்க காசு தரீங்களா? அதுவும் உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு தங்க காசியா? இந்த உதவிக்கு நான் நன்றி கடன் செலுத்த விரும்புறேன். இதோ இந்த கேன்ல இருக்கிற மாயம் செய்யற தண்ணி, நீங்க எதை விரும்பி கேக்குறீங்களோ அதை உங்களுக்கு தரும். ஆனா உங்களுக்கு எப்ப அவசியம் ஏற்படுதோ அப்பதான் இதை பயன்படுத்தணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க இதை பத்திரமா வச்சுக்கணும். இது உங்களை காப்பாத்தும். ஒரு கருணை உள்ளம் படைச்சவரை பார்த்ததுல சந்தோஷம். நீங்க தேடுறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்க ஐடியாக்கு ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேன். அங்க பாரு நண்பா, ஒரு அரண்மனை தெரியுது. வா, நம்ம அங்க போய் பார்க்கலாம். சீக்கிரமா என் பின்னாடி வாங்க, சீக்கிரம். ஆ, ஏ முட்டாள், என்ன தைரியம் இருந்தா எல்லாருக்கும் முன்னாடி என்ன இப்படி அவமானப்படுத்தியிருப்ப? காவலர்களே! ஓ அரசரே, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒண்ணும் வேணும்னே செய்யல. என் பேரு டைனி, நான் ஒரு வேலை தேடி வந்திருக்கேன்.宝的是吗？我喜欢你，真的。听我说，你这个乡巴佬，你必须从头做起。所以你到那条大街上的皇家马棚里去吧。இங்க இருந்து தான் அந்த பாட்டு சத்தம் கேக்குது. எவ்வளவு இனிமையா இருக்கு. இங்க யாராவது இருப்பாங்களா? ஓ இரு, நாம இப்ப கிளம்பலாம். அவ குரல் மாதிரி அவ்வளவு அழகா இருப்பான்னு நினைக்கிறேன். கோட்டையும் குதிரைகளும் எப்பவும் சுத்தமா இருக்கணும். சரி. உன் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நீ அங்க கண்டிப்பா படுத்து தூங்கலாம். அதுக்கப்புறம் உன் கூட வந்திருக்கிற அந்த 3 கால் பிராணிய அங்க படுக்கலாம். அரசே, இதோ போறாரு. இவரு ஒரு இளவரசர் தான். ஆனா நம்ம இளவரசி கிட்ட தோத்து போய் இப்படி போறாரு. எப்படியாவது நம்ம இளவரசிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நடக்க மாட்டேங்குது. நீங்க எதிர்பார்த்தா மட்டும் போதுமா? அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி 3 கேள்விக்கு சரியான பதில் சொன்னாதான் அவங்க கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருக்காங்க. அவளும் நிறைய பேரை பார்த்துட்டா, ஆனா அவளுக்கு தான் யாரையுமே பிடிக்கல. என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க அரசே, இளவரசி ரொம்ப அழகு. அவங்களுக்கு ஏத்த வாழ்க்கை கண்டிப்பா அமையும். அந்த குரலுக்கு சொந்தக்காரங்க அந்த இளவரசியா தான் இருக்கணும். எனக்கு அவங்கள பார்த்தே ஆகணும். உன்னால படுத்து தூங்க முடியலன்னா என்ன மாதிரி நின்னுக்கிட்டே தூங்க. என்ன? நான் பேசுறது ஆச்சரியமா இருக்குல்ல? தேவைப்படும் போது மட்டும்தான் நான் பேசுவேன். அப்படியா? சரி, இப்ப அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? எல்லாம் உனக்காக தான். உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தோணுது. சரி, அது என்னன்னு சொல்லு. உன் பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன், சொல்லு. எல்லாம் அந்த இளவரசிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருந்தா அந்த இளவரசியை நான் விடுதலை செய்வேன். நீ தான் பூனைங்க கிட்ட கத்துக்கிட்டதை வச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பதில் சொல்லு. பதில் சொன்னா மட்டும் போதுமா? இளவரசிய கல்யாணம் செய்ய எனக்கு எந்த தகுதி இருக்கு? நான் ஒரு அழகான இளவரசனே இல்ல. அதனால என்ன? அந்த பெரியவர் கொடுத்த மாயஜால தண்ணி உங்ககிட்ட இருக்குல்ல, அது போதும். இப்பவே கிளம்பு, நேரா போய் இளவரசிய சந்திக்கலாம். வா, உன் அருமை உனக்கே தெரியாது. சீக்கிரம் கிளம்பு. சரி, நாம
நாம இப்ப கிளம்பலாம். toonworldtamil.blogspot.com. கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? யார் நீ? நீங்க என்ன பண்ற? நான் இளவரசிய பாக்குறதுக்கு வந்திருக்கேன். அதுக்கு இந்த நேரத்துலயா வர்றது? உன்னை பார்த்தா இளவரச மாதிரி தெரியலையே. உன்னை இங்க அனுமதிக்க முடியாது. நான் உங்களை பார்த்தே ஆகணும். எனக்கு அந்த 3 கேள்விக்கும் பதில் தெரியும். நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல. முதல்ல இங்க இருந்து நீ வெளியே போ. எல்லாம் உன்னாலதான். அங்க என்ன நடக்குது? என் தூக்கத்தை இப்படி யார் தொந்தரவு பண்றது? அது ஒண்ணும் இல்ல இளவரசி. ஒரு வழிபோக்க உங்களை பார்க்கணும்னு சொல்றான். அவன் தேவையில்லாம நேரத்தை வீணடிக்கிறான். அது மட்டும் இல்ல, இப்படி ஒரு அசிங்கமானவன் நான் பார்த்ததே இல்ல. அப்படியா? அவரை உள்ள அனுப்பு. இங்கே நில்லு குதிரை. உன்னை யாரும் உள்ள கூப்பிடல. வயசானவரோ வாலிபரோ, அழகானவரோ அசிங்கமானவரோ, யாரா இருந்தாலும் என்னோட 3 கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். முதல் கேள்வி, நான் ஏன் என்னோட முகத்தை மூடி இருக்கேன்? அது எதுக்குன்னா இளவரசி, உங்க முகத்தை மூடாம கேள்வி கேட்டா உங்க அழகுல மயங்கி உண்மையான பதில சொல்ல மாட்டாங்க. அவங்க மனசு தெரியறதுக்கு தான் நீங்க இப்படி அழகா மூடி வச்சிருக்கீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுதான் என்னோட 2வது கேள்வி. எனக்கு ஒரு அழகான அண்ணன் இருந்தான். அவனை ஒரு சூன்யக்காரி சாபம் கொடுத்து 3 கால் இருக்கிற குதிரையா மாத்திட்டா. இப்ப எங்க அண்ணன் எங்க இருக்கான்னு தெரியாது. இதுதான் என்னோட 3வது கேள்வி. என் அண்ணன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? அது வந்து எனக்கு தெரியாது. இல்ல, அது எனக்கு நல்லா தெரியும். அவரே என்னோட நம்பிக்கை நண்பன். உங்க குதிரை தான் என்னோட அண்ணன். இல்ல, என் குதிரை தான் உங்களோட அண்ணன். அவர் இங்கதான் இருக்காரு. அந்த குதிரையை உடனே உள்ள அனுப்பு தோழி. இப்ப என்னோட 3வது கேள்வி. இது ரொம்ப கவனமா கேளுங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க அண்ணனுக்கு சாபம் போகணும். நீங்க ஒரு அழகான இளவரசரா மாறணும். முடியுமா? என்னால அது முடியும் நினைக்கிறேன். இதான் எனக்கு இப்ப வேணும். நண்பா, இந்த மாயாஜல தண்ணியை குடி. இது வேலை செய்ய நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் குடிக்கிறேன். இது உண்மையிலேயே மாயாஜலம் தான். நீ என்ன நினைக்கிற? ஆமா அண்ணா. அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. டாட், எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ கரெக்டா பதில் சொல்லிக்கிட்டு இருந்தீன்னா அப்புறம் அவ உன்னை கல்யாணம் பண்ணிப்பா. என்னோட இந்த அறிவுரையை எப்பவும் மனசுல வச்சுக்க. உனக்கு இந்த மாயாஜால தண்ணி தேவைப்படும் நினைக்கிறேன். இந்த 3 கால் டேபிள சரி பண்றதுக்காக. தெரியாம நீ குடிச்சிட போற. அப்புறம் நீ 3 கால் குதிரையா மாறிட்டா பார்க்கவே சகிக்காது.